ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண உள்ள மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரிவியூவில். ஓகே, அலைட் மோஷன் தான் எடிட் பண்ணியிருக்கேன். அந்த மாடலில் வந்து சின்ன ஒரு எஃபெக்ட் காமிச்சிடுறோம். ஓகே, இதே தான் அந்த ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ அந்த லிரிக்ஸ் அனிமேஷன் பார்க்கலாம். ஓகே, இந்த மாடல் லிரிக்ஸ் அனிமேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. ஓகே, இதை வந்து சென்ட் பண்ணி கேட்டு இந்த மாடலில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் வறுமையில் வாடிட்டு இருந்தேன். எது போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடல் அனுப்பி விட்டுட்டு இந்த மாடல் லிரிக்ஸ் அனிமேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வறுமையில் வாடினதுக்கு நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அனிமேஷன் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல், ஓகே, இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி இமேஜுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ரிலேட்டாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, நீங்கள் எதெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு ரிலேட்டான எல்லாமே பிளேலிஸ்ட், ஓகே, சாரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். அதை பார்த்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இது ஒரு கான்செப்ட் தான். ஓகே, இது வந்து இந்த லிரிக்ஸ் அனிமேஷன் ஒரு கான்செப்ட். ஓகே, இதை கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இதே தான் கிடையாது, இந்த இமேஜ் வச்சு தான் பண்ணணும், இல்லை வேறு இமேஜ் வச்சு, சாரி, இந்த இமேஜ் வச்சு தான் பண்ணணும் கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வேறு பண்ணலாம். இதே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் வந்துருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ ஆல் அப்படின்னு இருக்கும். ஓகே, வியூ ஆல் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா ஃபோல்டரும் அப்படியே வந்துடும். அங்கே போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்கோ, நான் இதில் பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்பில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணிங்க இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்கும். ஓகே, அதில் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இதில் கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஓகே, சாரி, ஃபில் ஆயிரும். ஃபில் ஸ்க்ரீன், ஃபிட்டு கொடுக்கக்கூடாது, ஃபில். ஓகே, ஃபில் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து 2 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, அதோட டூரேஷன் வந்து ஓகே. இப்போ வந்து அந்த இமேஜில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லேயரில் கிளிக் பண்ணால் தான் வரும். ஓகே, இங்கே ஒயிட் கலர் டாட் இருக்கும். அதை பிடிச்சி அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 8 செகண்ட் வந்துச்சு. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணி இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்டில் வச்சு கட் பண்ணிடுறோம். ஓகே, இதே ஆப்ஷன் வந்து இங்கே கைன் மாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் எடிட் பண்ணது வரைக்கும் நீங்கள் அலைட் மோஷனாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் அது வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிடலாம். கரெக்டாக 30 செகண்டில் கட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு பேசிக்காக என்ன தேவை, ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ், ஒரு சாங், அப்புறம் ஒரு லிரிக்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ இமேஜ் கொடுத்துட்டோம், அடுத்து வந்து சாங் கொடுத்துடலாம். ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி மறுபடியும் வந்தீங்க, ஆடியோ இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இமேஜ் அண்ட் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வீடியோவாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த வீடியோ வந்து ஆடியோ மட்டும் தேவை அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதும் மேலே 3 டாட், இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் 3 டாட் இருக்கும் மேலே. ஓகே, அதில் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ லேயர் தனியாக வந்துடும். ஓகே, இது ஆடியோ லேயர், கீழே வந்து வீடியோ இருக்கும். ஓகே, அந்த வீடியோ நமக்கு தேவை கிடையாது. அதில் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஓகே, அது வந்து டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். டெலிட் பண்ணிங்கன்னா அப்படியே டெலிட் ஆகி போயிடும். அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும் இருக்கும். ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சில டயலாக்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஆடியோ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, உங்கள் விருப்பம். ஓகே, இப்போ நமக்கு 2 ஆச்சு. பேசிக்கில் இமேஜ் ஆச்சு, அப்புறம் ஆடியோ ஆச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எஃபெக்ட். மறுபடியும் இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு ஓகே, இது ஒரு பிஎன்ஜி இமேஜ். இந்த 2 இமேஜும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் ஒரு லேட்டாக ஓகே ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிக்ஸ்லாப் ஆப்பில் போயிட்டு இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இது கீழே இருக்குது பாருங்கள், அதே தான். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது புரியும். ஸோ என்ன பண்ணணும், இப்படி இருக்கும்போது இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டவுன்லோட் லிங்க். ஓகே, இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம். இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் லைட்டாக 2 விரல் டச் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணி ஓரளவுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி, ரொம்ப அக்குரேசியெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஓகே, 2 விரல் வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அந்த இமேஜுக்கு மேலே அதுக்கு கரெக்டாக நேரே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி ரிலேட்டான இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது இமேஜ் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில், அதில் ஸ்டெப்பெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அக்குரேஷனாக பார்க்க வேணாம். ஓகே, இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது.
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் ஓகே பிஎன்ஜி இமேஜை லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணணும். ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு அந்த இமேஜில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க் இருக்கும் பாருங்க ஓகே, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே 30 செகண்ட் வரைக்கும் ஜம்ப் ஆகி வந்துடும். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் இந்த ஆப்ஷன் ஓகே செகண்ட் இருக்குமா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ 30 செகண்ட் வரைக்கும் அந்த இமேஜ் வந்துருச்சு ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ மறுபடியும் இன்னொரு இமேஜ் கூட ஆட் பண்ணலாம். அந்த நிற்கிற மாதிரி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஓகே. இது வந்து ரிமூவ் பிஜி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக. ஆனால் கீழே உள்ள இமேஜ் நான் தான் கட் பண்ணி எடுத்தேன் ஓகே. இது மட்டும் கரெக்டாக வந்தது. ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேன் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அவன் மேலே அப்படியே வச்சிடலாம் ஓகே. கரெக்டாக ஓரளவுக்கு ஜூமிங் வேணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ரொம்ப அதெல்லாம் பார்க்கக்கூடாது, லைட்டாக இருக்கும் ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வீடியோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியாது ஓகே. ஓரளவு கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இதையும் வந்து சேம் ப்ராசஸ் ஓகே. அந்த இமேஜில் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க் 2 வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் வந்துடும் ஓகே. ஓகே இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோவில் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கும் பாருங்கள், டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அலைட் மோஷன் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து சாங்கில் என்ன லிரிக்ஸ் வருதோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே. ஓகே நான் இப்போ அலைட் மோஷன் டியூட்டோரியல் அப்படின்னு போடுறேன் ஓகே. இங்கே வந்து ஃபாண்ட் கொடுக்கணும். ஃபாண்ட் வந்து இங்கே ஃபஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணால் ஃபாண்ட் வருது. இதில் நான் ஆட் பண்ண ஃபாண்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே. லாஸ்ட் இருக்கும் நீங்கள் ஹவு டு ஆட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது, இது எல்லாமே சேர்த்தாப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அதை கண்டிப்பாக பாருங்கள் ஓகே. அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துடலாம் ஓகே. இந்த ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செட் ஆகலை ஓகே. நான் இன்னொரு ஃபாண்ட் எடுத்துடுறேன் ஓகே. இந்த ஃபாண்ட் நான் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் ஓகே. அந்த ஃபாண்ட் வந்து கரெக்டாக செட் ஆகாது. இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் ஓகே. அந்த ஃபாண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. இந்த ஃபாண்ட்லாம் நான் ஆட் பண்ண ஃபாண்ட் தான் ஓகே. அது என்ன ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஃபாண்டே கொடுத்துக்கலாம். இது ஓரளவு கரெக்டாக இருக்கும் ஓகே. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கலாம் ஓகே. இந்த ஃபாண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே. கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துக்கோங்க ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸை கரெக்டாக பார்த்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே. இந்த க்ரீன் கலர் டாட் பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த ஏடிபி அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம் ஓகே. லைட்டாக ஜூம் ஆயிரும் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக ஸ்க்ரீனில் டச் பண்ணி மேலே வச்சிடலாம் ஓகே. அவ்வளோதான் ஓகே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இதுவும் 2 செகண்ட் தான் இருக்குது லேயர் ஓகே. இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே. டபுள் கிளிக் பண்ணி 30 செகண்ட் வந்துடும். மறுபடியும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டோம் ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அங்கே ப்ளே பட்டன் இருக்கும் ஓகே. இதில் கொடுத்து சாங்கை ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக ஃபஸ்ட் லைன் முடிஞ்சது அதை கட் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஓகே. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓகே. மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். சாங்கை ப்ளே பண்ணிக்கலாம். சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் முடியுது, அந்த இடத்துல முடியுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகே. கேட்கும்போது தெரியும். மறுபடியும் இதே மாதிரி இப்போ நீங்கள் கண்டினியூஸாக இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா தனித்தனி செப்பரேட்டாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க இது ஒரு லிரிக்ஸ், இது ஒரு லிரிக்ஸ். அதை வந்து ஜஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து மாற்றிடலாம் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் வந்து எடிட்டை மட்டும் கொடுத்தா போதும், மீதியெல்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் டியூட்டோரியல் அப்படின்னு கொடுத்துங்க. இது வந்து அந்த இமேஜ் வந்து மேலே இருக்குது ஓகே. டெக்ஸ்ட் வந்து அவன் மேலே இருக்குது ஓகே. இப்போ இது எப்படி டெக்ஸ்ட்டு பின்னாடி போக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிடறோம் ஓகே. இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து லேயர் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கணும் ஓகே. நான் வந்து காமிச்சிடறேன் வெயிட். இப்போ வந்து மேலே வந்து டெக்ஸ்ட் இருக்குது ஓகேவா. அதுக்கு கீழே 2 பிஎன்ஜி இமேஜ் இருக்குது ஓகே. அது ஒரு பிஎன்ஜி இமேஜ், 2 பிஎன்ஜி இமேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணும்போது அந்த லிரிக்ஸ் இருக்குது, அது பக்கத்தில் வெளியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஓகே. ஓகே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்போம்ல ஒரு இமேஜ், அது பக்கத்தில் கொண்டு வச்சிடணும் ஓகே. அவ்வளோதான் ஓகே. அங்கே பிடிச்சி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். வெளியே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுருங்க ஓகே. கீழே ஒரு இமேஜ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம்ல லேயர், அதுக்கு மேலே வச்சுருங்க. கீழே வைக்கக்கூடாது, அதுக்கு மேலே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே. அந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி போயிடுச்சு ஓகே. அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு லிரிக்ஸையும் நீங்கள் கீழே வைக்கணும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே போயிடுச்சா. ஸோ அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணோம். எதுக்கு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ஓகே. அதுக்கு தான் நம்ம பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணோம். சாரி வெயிட் ஓகே. இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்கும் ஓகேவா. ஓகே இது வந்து பின்னாடி தான் இருக்குது ஓகே. இது மாதிரி ஒவ்வொன்றையும் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துருங்க ஓகே.
இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அங்கே போயிட்டு வந்ததும் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நேம் பார்த்துக்கலாங்க. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இதில் ரொம்ப சிம்பிள் எஃபெக்ட்டுங்க. இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா காமிக்கிறேன். ஓகே, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஓகே, இதில் வந்து காம்பனண்ட்டில் கொடுத்துக்கோங்க. லேயரில் இருக்கும், அதை வந்து காம்பனண்ட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த ஸ்டெப் அப்படியே பண்ணிட்டு போங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு. ஓகே, காம்பனண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் மேலே வந்தீங்க, கீழே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்மூத் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்மூத் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மூத்தில் வந்து கிளிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படி மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதை வந்து என்ன பண்ண எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுக்கலாம். கீழே வந்து சீட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, அதை எனபிள் பண்ணிட்டு இருக்கலாம். சீட் அப்படின்றவும் அது வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0. சம்திங் வைக்கலாம். ஓகே, பார்ப்போம். 0.55ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேன்சியாக இருக்கட்டும். 0.55. ஓகே, சீட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்படியே மேலே போயிடலாம். ஓகே, இந்த வேல்யூலாம் கரெக்டாக நீங்கள் வைங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அப்படி வந்தீங்கன்னா ஆப்செட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆப்செட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா XY இருக்கும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஆப்செட்டில் வந்து என்ன இருக்கும், XY வேல்யூ இருக்கும். ஓகே, அதில் வந்து மறக்காமல் என்ன பண்ணணும்னா அந்த ஒய் பாக்ஸில் கிளிக் பண்ணணும். ஓகே, பிளாக் கலர் இங்கே வந்துச்சா? ஓகே, 0ல் இருக்கும். இப்போ மறக்காமல் இந்த ஒய்யில் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, எக்ஸில் இருக்கும், அதை வந்து மறக்காமல் ஒய்யில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒய்யில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒய்யில் கிளிக் பண்ணதும் என்ன ஆகும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒய்யில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்செட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது 76, 73 அப்படி போயிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ் கீழே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த லெட்டர்ஸ் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு இந்த மாதிரி கீழே வருமாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா 2640. ஓகே, அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து 0.00லாம் இருக்குது ஸ்டார்டிங், உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கீ வந்து செட் பண்ணலாம். ஓகே, கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஓகே, இந்த ஃபேஸில் மறக்காமல் கிளிக் பண்ணது ரொம்ப முக்கியம். இந்த ஃபேஸில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைமண்ட் சிம்பிளில் இருக்கும். ஓகே, இதே தான் அதேமாதிரி கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மறக்காமல் இந்த ஃபேஸில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைமண்ட் சிம்பிளில் இருக்கா, இது வந்து 1 டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, 1 டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், மெதுவாக இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு 0. செகண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டோம். ஓகே, இப்போ ஃபேஸ் இருக்கும். ஓகே, அதை மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ வச்சிடலாம் அப்படின்னா அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் லெட்டர்ஸ் வந்து நார்மலில் வந்துடும். ஓகே, அது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ லெட்டர்ஸ் வந்து நார்மலில் வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்திருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக அது மாதிரி வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது மாடல் இருந்தால் கேட்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த சாங் ரிலேட்டட் மாடலில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த லிரிக்ஸ் இருக்கும் பாருங்க, அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அந்த லேயரில் கிளிக் பண்ணி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதே தான். இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டூப்ளிகேட் 2 லேயர் இருக்கும் ஒரே நேமில். ஸோ கீழே இருக்கும். ஓகே, கீழே இந்த இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே ஒன்று இருக்குது, கீழே இருக்கும். ஓகே, அந்த கீழே இருக்க தான் கிளிக் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். கீழே இருக்கும் பாருங்கள். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. ஓகே, எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வந்து டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு நினைக்கிறேன், அதே தான். ஓகே, பிளர் அப்படிங்கிறது வந்து டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு இருக்கும். அதில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஓகே, டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 15 வச்சுக்கலாம், 0.15. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பேக்ரவுண்டில் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அது இந்த எஃபெக்ட் நான் அதில் அந்த வீடியோ மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருக்க லெட்டர்ஸ் கலர் வந்து பிளாக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஒயிட் கொடுத்தா செட் ஆகலை. ஓகே, அவ்வளோதான். இதே தான் அதில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணி இங்கே எஃபெக்ட் வந்துடலாம்.
இங்கே 3 டாட் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ண டெக்ஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 3 டாட் இருக்கும். ஓகே, இந்த 3 டாட்டில் ஜஸ்ட்டு கொடுத்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் டெக்ஸ்ட் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, நார்மலாக இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதையும் சேம் தான். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் வெளியே வச்சு. ஓகே, இங்கே வெளியே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பேக்ரவுண்டில் வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜில் வந்து இந்த இதுக்கு பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஜஸ்ட்டு 3 டாட்டில் இருக்கும் பாருங்கள், அங்கே பேஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். இதே ஆப்ஷன் வந்து கைன் மாஸ்டரில் கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் அடுத்த லிரிக்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே தான் நம்ம செப்பரேட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் அப்படின்னு நான் சும்மா போடுறேன். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் லிரிக்ஸ் வந்து கரெக்டாக இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதே தான். இதே இது நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து மேலேயே வச்சு பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, இதில் அந்த அனிமேஷன் சேம் தான். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி இங்கே பேஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ லெட்டர்ஸ்லாம் மேலே இருக்கும் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பண்ணி அப்படியே கீழே கொண்டு வச்சுருங்க. ஓகே, அந்த இமேஜுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணாலும் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க, கரெக்டாகிடும். ஓகே, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது மாடல் இருந்து அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், முடிஞ்சால் போடலாம்.